டேய் எருமாடு எந்திரா. டைமுக்கு எந்திரிக்கிற பழக்கமே இல்ல. அங்க பாரு அவன் சுடுறா அவன் சுடுறா மச்சான் அப்பாடா. ஆமாடா டேய் எங்க ஒரு ஒழுக்குமா நீயா வரையில நானா வந்து பிடிக்கிறதா? வர்றப்பா வர்றப்பா நீ வீட்டுக்கு வந்தா செத்த ஒழுக்குமா வா. வந்துடுறப்பா ஒருத்தனே எவ்வளோ நாள்டா வேலை செஞ்சு எல்லாத்தையும் பார்க்கறது? வீட்டு வாடகை தரதா இல்லை உனக்கு சாப்பாடு போடுறதா? எனக்கு ஒன்றும் புரியல. அப்பா நானும் படத்துல நடிக்க வாய்ப்பு தேடிட்டுதாப்பா இருக்கேன். யாரும் எனக்கு தர மாட்டேங்கிறாங்க. பெரிய ரஜினிகாந்த் படத்தை நடிக்க போய் சம்பாதிக்கிற வழி பாருடா. A few moments later. நீ எனக்கு ஒன்றும் சாப்பாடெல்லாம் போட வேண்டாம். முதல்ல வீட்டை விட்டு வெளியே கிளம்பு ஃபர்ஸ்ட் போ. யாருப்பா தெரியும் நான் என்னப்பா பண்றது? சொல்லுடா உண்மையை சொல்ற சொல்றா மச்சா. எங்க அப்பா வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. சாப்பிட்டியா? இல்லடா. வா சாப்பிடலாம். யார் யாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு யார சாப்பாடு போறது? மாமா ஏமா மாமா ஏமா நீ பண்ற வீட்டுக்கே வரதுல சோகமா உட்காந்து ஏன்டா மச்சான்? யார் யாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு யார சாப்பாடு போறது? மாமா ஏமா மாமா ஏமா நீ பண்ற மச்சான் சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன்டா. பொய் சொல்லாதடா. ஆமாடா சாப்பிடலடா. ஏ மச்சான் இந்தாடா சாப்பிட்றா. 2 hours later. ஹலோ சொல்லுடா. சரி சொல்லு மச்சான். உனக்கு ஒரு குட் நியூஸ்ல மச்சான். இல்லடா. ரெண்டெல்லாம் சாட்சி மெம்பருக்கு போறாங்கடா. நீயே போய் சேர்ந்துக்கோடா. உன்னை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். என்னடா மச்சான் சொல்றேன்? உண்மையா வாடா. தேங்க்ஸ்டா மச்சான். சுடுமனமோ நந்தவனமே ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும் நட்புக்கு ராகின் கூட பாதை
எப்படி இருக்க? நல்லா இருக்குப்பா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ நடித்த வீடியோலாம் பார்த்தேன் நான். ரொம்ப நல்லா இருக்கு. சரி, நீ உன்னை வீட்டு வெளியே இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா. நீ நூடுல்னா நீ ஆசைப்பட்டு கேட்குறது அந்த அளவுக்கு என்கிட்ட வசதியே இல்லை. அதனால தான் உன்னை வீட்டுக்கு நீ வெளியே போய் என் நல்லா இருக்குன்னு பார்த்தா உன்னை வெளியே வந்துட்டேன். நீ வந்துட்டேன். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம யார் முகத்தையும் பார்த்து இடம் போடக்கூடாது. ஏன்னா அவங்களோட முகம் எல்லாம் சிரிப்பு அழகு மட்டும்தான் காட்டும். அவனோட திறமை தான் அவனை பெரிய ஆளாக காட்டும். இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவை வெற்றி பெற்றவங்க பாதி பேர் தான். ஆனால் திறமையும் முயற்சி இருந்து கூட தன்னோட கனவை அடைய முடியலங்கிறவங்க நிறைய பேர். ஏன்னா இந்த உலகத்தில் முயற்சி பண்ணவே தோத்தவங்க கம்மி. ஆனால் முயற்சி பண்ணாமையே தோக்கிறவங்க தான் அதிகம். எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க டாக்டர் படி அது பண்ணி இது பண்ணுன்னு சொல்லாதீங்க. அவங்க விருப்பத்தோடு விட்டு பாருங்கள், அவங்க கண்டிப்பாக பெரிய அளவு